ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 5 மீனவர்களை மன்னார் கடல் பகுதியில் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து தொலைபேசி மூலம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலா. பாலா, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது பற்றி சொல்லுங்க. எப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் பகுதியில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட படகுல சுமார் 1000க்கும் குறைவான மீனவர்களை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நேற்று தலைமன்னார் தென் பகுதியில் இன்னாசி என்பவருக்கு சொந்தமான படகில் 5 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நேற்று இரவு மன்னார் கடற்படை முகாமில் இருந்து ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு படகையும் அதில் இருந்த இன்னாசி என்பவருடைய படகையும் அதில் இருந்த 5 மீனவர்களை சிறைப்பிடித்து தற்பொழுது மன்னார் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பின் இவர்கள் இன்று நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிய வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே நேற்று வரை 48 மீனவர்கள் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து இலங்கையினுடைய பல்வேறு வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் சிறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் தொடர்ந்து தமிழக மத்திய மாநில அரசுக்கு தமிழக மீனவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க இலங்கை கடற்படையினுடைய சிறைப்பிடிப்பு ஒரு புறம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நிலையில் இலங்கை கடற்படையினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கும் பொழுது என்னவென்றால், எங்களுடைய கடல் பகுதியில் அந்த வடபகுதி மீனவர்களுடைய வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து அளிப்பதாகவும், இதனால் போராட்டங்களை மீனவர்களுக்குரிய நடைபெறக்கூடிய போராட்டங்களை தவிர்ப்பதற்காக மீனவர்கள் எங்கள் எல்லைக்குள் வரும்போது நாங்கள் கைது செய்வதாகவும் மீனவர் தெரிவிக்கின்றனர். இதே போல மீனவர்களுடைய படகுகள் தொடர்ந்து பறிமுதல் செய்து இலங்கையினுடைய பல்வேறு துறைமுகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. அந்த படகுகளும் விரைவாக சேதமடைந்து வருகின்றது. அந்த படகுகளை மீட்க கோரி மீனவர்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் மீண்டும் மீனவர்களை பிடித்து அவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்து வைப்பதனால் அந்த படகுகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. ஆகவே இப்போது மீனவர்கள் உடனடியாக சிறைபிடிப்பதை நிறுத்திவிட்டு அதற்கு மீனவர்களை சிலையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் உள்ள படகுகளை மீட்டு தர வேண்டும் என்பது இப்போது மீனவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இதையடுத்து மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல உள்ளனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மீண்டும் சிறைபிடிக்க கூடுமா என்ற அச்சத்திலே தற்பொழுது குறைந்த அளவே மீனவர்கள் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.